Vanakkam, welcome to Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் தமிழ் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஒரு கிறிஸ்பியான டிஷ்ஷோட வந்திருக்கிறேன். நான் இன்னைக்கு செய்ய போகிறது வந்து பக்கோடா. இந்த பக்கோடா வந்து எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டுறேன். Subscribe to my channel and hit the bell icon to get notified any updates. இதில் 3 கப் வந்து கடலை பருப்பு ஊற வச்சு 3 மணித்தியாலம் அதை கழுவி வடிய வச்சிருக்கேன். இப்போ இதை வந்து கிரைண்டரில் போட்டு நறுவல் அரைக்க போகிறேன். ஃபுட் ப்ராசஸில் வந்து இந்த கடலையை போட்டு நறுவல் அரைக்க போகிறேன். தண்ணி ஒன்றும் சேர்க்க வேண்டாம். இப்போ வந்து இதை வந்து கொஞ்சம் பல்ஸ் பண்ணுவோம். இப்போ வந்து இது வந்து அரைச்சது காணும் நறுவல் அரைச்சிருக்கேன். பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, இது வந்து நறுவல் அரைச்சி வச்சுருக்கிறேன். மற்றதையும் போட்டு அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இஞ்சி வந்து 4-5 பீஸ் வெட்டி வச்சுருக்கிறேன். இதில் வந்து உள்ளி வந்து ஒரு 10 உள்ளி இருக்குது. இதையும் இதுக்குள்ள போடுங்க, நல்லா அடிக்கும். வந்து நான் உள்ளியும் இஞ்சியும் போட்டு அடித்து வச்சுருக்கேன். இது ரெடி. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் காட்டுத்தரேன் என்ன செய்யறேன்னு. இதில் வந்து உப்பு தேவையான அளவு நீங்கள் போடுங்க. 3 டேபிள் ஸ்பூன் நறுவலாக அடித்த செத்த மிளகாய் சில்லி ஃப்ளேக்ஸ். இதில் வந்து 5 செத்த மிளகாய் வந்து வெட்டி வச்சிருக்கிறேன். கருவேப்பிலை நான் வெட்டி வச்சிருக்கேன். இது நார்மலாக நீங்கள் முழுசாகவும் போடலாம், ஆனால் நான் வெட்டி தான் போடுறேன். நான் இப்போ வந்து இதை நல்லபடியாக பிசைஞ்சு எடுக்க போகிறேன். இந்த மிக்ஸை வந்து நல்லபடியாக பிசைஞ்சு எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டாக வந்து இது என்ன மாதிரி பொரிக்கிறேன்னு காட்டுத்தரேன். இது மீடியம் ஹீட்டில் இந்த எண்ணெயை வச்சிருக்கிறேன். இப்போ வந்து இந்த கறியை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது, ஒரு சின்ன பபிள்ஸாக வருது. ரெடி இந்த இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து உரலால் புழிஞ்சு போடலாம். சிலாக்கள் போடுவாங்க, இல்லாட்டி கையால் பிணைஞ்சு போடுவாங்க. ஸோ இப்படி கோல்டன் ப்ரௌனாக வரணும். நல்ல கோல்டன் ப்ரௌனாக கிறிஸ்பியாக வந்திருக்குது. இனி நீங்கள் அதை இறக்கலாம். எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கோடா எல்லாம் பொரிச்சு முடிஞ்சது. சூப்பராக வந்திருக்கு. நல்ல கிறிஸ்பியாக முறுன்னு இருக்குது. நீங்கள் இதை கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னு சொன்னால் தம்ஸ் அப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மாற்றி எனக்கு ஒரு சப்போர்ட் தாங்க. மீண்டும் என்னோட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.